பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்னோட கூட சங்கீதம் 132வது அதிகாரம் 14வது வசனம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தா, வாசம் பண்ணுவேன். எங்கு தேவன் வாசம் பண்ணுவார்னு பார்ப்போம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமீன். கர்த்தர் அதுல பார்த்தா சியோனை குறித்து சொல்லுவார் இல்லையா, எருசலேமை குறித்து சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நம்ம சபையும் நம்ம இருக்கிற இடத்த குறித்து ஆண்டவர் இதை சொல்லணும். நம்மளோட சரீரம் தான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கு. நம்ம இந்த சரீரத்தினால எந்த பாவமும் செய்யாதபடிக்கு ஆவியானவர் வந்து தங்கி தங்குற இடமா இருக்கும்படி நம்ம சரீரத்தை எல்லா வித பரிசுத்தமும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தது நம்ம தங்கி இருக்கிற வீடு, நம்ம வசிக்கிற இடம் எப்படி இருக்கணும்? தேவன் வந்து விரும்புகிற இடமா, இதை நான் விரும்பினபடியால் தேவன் அந்த இடத்த விரும்பணும். நம்ம குடும்பத்தை தேவன் நேசிக்கணும், விரும்பணும். அவர் நேசிக்கிறாரு, ஆனா அவர் விரும்புகிற மாதிரி. நேசிக்கிறதுக்கும் விருப்பத்துக்கு என்னன்னாக்க, நேசம் வந்து அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் சரி. தேவன் எல்லா இடத்துலயும் அன்பாக தான் இருக்கார். ஆனா விரும்புகிறதுங்கிறது வந்து அந்த இடத்துல நான் வந்து தங்கறதுக்கு, நான் வந்து தங்கும்படி அப்படின்னா தேவன் வந்து தங்கும்படி அந்த இடம் தேவனுக்கேற்ற பரிசுத்தமும் தேவன் விரும்புகிற ஒழுக்கமும் நீதியிலும் நியாயத்திலும் பக்தி வைராகியத்திலும் தேவன் பிரியப்படுற எல்லா காரியங்களும் இருக்கும்படியா தேவன் உலாவி வருகிற பாளையமா உங்க குடும்பமும் இருக்கணும்னு தேவன் விரும்புறார். அப்ப அப்படிப்பட்ட குடும்பமா இருந்ததுன்னா தேவன் அதை விரும்புவாராம். அங்க வந்து நான் விரும்புகிறபடியா அங்க வந்து நான் தங்குவேன்னு சொல்றாரு. இங்கே வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அவர் வசிப்பாருன்னு அர்த்தம். சும்மா ஒன்றே வந்துட்டு போறது இல்ல. ஹி வில் பி ஆல்வேஸ் வித் யூ இல்லையா? அப்ப அவர் நம்மளோடவே இருக்கணும்னா கண்டிப்பா ஆவியார் நம்ம கூட இருக்காரு. ஆனா அதே நேரத்துல ஆவியானவர் உங்க இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை நேரம் உணர்த்தரிச்சு அந்த சத்தத்தை கேட்காம கீழ்ப்படியாம போகிறச்சு என்ன ஆகும்னா, ஆவியானவர் சத்தத்தை கேட்கவே இல்லைங்கடிச்சு உங்க சத்தமும் உலகத்தின் சத்தமும் பிசாசின் சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும்னா அவர் வேண்டான்னு சொல்ற விஷயங்கள், அவரை நம்ம எப்படி ட்ரெஸ் போடணும், என்ன பேசணும், எங்க போகணும், எங்க வரணும், நம்ம வீட்டுல டிவியில என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும், எந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும், எல்லாத்தையும் அவர் போதித்து நடத்துவார். நமக்குள்ளேயும் ஆவியானவர் தங்குவார். நம்ம வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோட பிரசனம், இயேசு கிறிஸ்துவோட பிரசனம் உலாவி கொண்டு இருக்குமா. தேவன் அவர் பிரசனத்தினால நிரப்புவாராம். அவர் வந்து தங்குற வசிக்கிற வீடா அது நம்ம வீடு இருக்கணும்னு தேவன் சொல்றாரு. அப்படிப்பட்ட வீட்டுல வந்து நான் தங்குவேன்னு வாக்கு கொடுக்கறாரு. அப்ப அவர் விரும்புகிற வீடா? உங்க டிவில எப்ப பார்த்தாலும் சீரியலும் சினிமாவும் தேவையில்லாத பிக் பாஸோ இல்ல அதுவும் இதுவும் ஓடிக்கிட்டே இருக்கா? இல்ல உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவன் இருக்கா? உங்க குடும்பத்துல நீங்க தேவனை துதிக்கிறது, ஜபம், தனி ஜபம், தேவனோட கூட ஐக்கியமா இருக்கிறது, ஒரு மனப்பாட்டின் ஆவியோட கூட குடும்ப ஜபத்துல இருக்கிறது, பிள்ளைகளை தேவையில்லாத ஒரு காரியங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுறதோ இல்ல சபிக்கிறதோ கூக்குறதோ அந்த மாதிரி காரியங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுற பக்தியுள்ள ஒரு குடும்பமா இருக்கிறச்சு. அப்படிப்பட்ட வீட்டுல தேவன் வந்து உலாவி வருவாராம். அவர் வந்து தங்குகிற விரும்புகிற இடமா இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்க குடும்பம் அப்படி இல்லைனாக்க ஒப்பு கொடுங்க. என் குடும்பத்தை நீங்க வந்து தங்குற, நீங்க நேசிக்கிற, நீங்க விரும்புகிற குடும்பமாக, பாளையமாக எங்க வீட்டை மாத்தித்தாங்க, எங்க சபையை மாத்தித்தாங்க, எங்க சரீரத்தை மாத்தித்தாங்க அப்படின்னு கேட்கறச்சு. நிச்சயமா ஆண்டவர் அப்படி மாத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கார். நம்ம அறிக்கையிட்டு நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டு அவர் நம்மளை ஆளுகை செய்யணும், நம்ம குடும்பத்தை அவர் ஆளுகை செய்யணும், அவர் கண்ட்ரோலுக்கு விடணும். அவர் கண்ட்ரோலுக்கு விடுறச்சே தேவையில்லாததெல்லாம் அகத்தை சொல்லுவார். அப்ப அகத்தை போடுறச்சே பரிசுத்த தேவன் அவர் உலாவுகிற இடமா நம்ம குடும்பத்தை ஆண்டவர் விரும்புகிற இடமா அவர் மாற்ற அவர் போதுமானவர். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே எங்கள் பாளையத்திலும் ஆண்டவரே எங்கள் சபையிலும் நீர் உலாவி வரும்படியாக, நீர் அதை விரும்புகிறபடினால நீர் தங்குகிற இடமாக நீர் இங்கு வந்து வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். தகப்பனே, தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நபர்கள் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே நீ சொல்லியும் கேட்காமல் வைத்துக் கொண்டிருக்கிற சில பொருட்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஆவியான உணர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வெளியேறி போகட்டும். தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே துண்டிக்கப்படுவதாக. தேவன் விரும்புகிற இடமாக, தேவன் வசிக்கிற கூடாரமாக, தேவன் உலாவி வருகிற பாளையமாக ஒவ்வொருத்தரோட வீடும் ஒவ்வொரு சபையும் எங்களோட சரீரமும் அப்படி இருக்கும்படி ஆவியானவரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.